Welcome to the channel Black and White World. இந்த வீடியோல டபுள் எக்ஸ்போஷர் ஆர் மல்டிபிள் எக்ஸ்போஷர் போட்டோ எடிட்டிங் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். டபுள் எக்ஸ்போஷர் அப்படின்னா ஒரு போட்டோல இன்னொரு போட்டோவோட எஃபெக்டை வந்துட்டு பைண்ட் பண்றது தான் டபுள் எக்ஸ்போஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எடிட்டிங் பண்றதுக்கு நான் PicsArt அப்ளிகேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி சேனல்ல PicsArt அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி டைப்போகிராஃபி ஃபோட்டோ எடிட்டிங் எப்படி பண்ணுங்கிற வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். டாப்ல ஐகார்ட்லையும் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. நான் இன்னைக்கு வந்து ஒரு தீம் பேசிஸ்ல வந்து மல்டிபிள் எக்ஸ்போஷர் போட்டோ எடிட்டிங் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு கேர்ள்குள்ள 5 நேச்சர் ஆஃப் எலமெண்ட்ஸ், 5 பூதங்கள் இருக்கு இல்லையா, நீர், நெருப்பு, வானம், காற்று, நிலம். இந்த 5 நேச்சர் ஆஃப் எலமெண்ட்ஸும் ஒரு கேர்ள்குள்ள பைண்ட் ஆயிருக்கிற மாதிரியான ஒரு தீம் தான் வந்து இந்த எடிட்டிங்ல நான் காட்டியிருக்கேன். இந்த எடிட்டிங் எப்படி பண்றதுங்கிறத இப்ப பார்க்கலாம். PicsArt அப்ளிகேஷன் ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல எடிட் அ போட்டோ அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்க கேலரியில இருந்து எந்த இமேஜ் நீங்க எடிட் பண்ண போறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு கேர்ளா பேஸா வச்சுதான் வந்துட்டு இந்த எடிட்டிங் பண்ண போறேன். ஸோ கேர்ள் போட்டோ வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இங்க பாட்டம்ல பாத்தீங்கன்னா நிறைய கேட்டகரி இருக்கு. அதுல கட் அவுட் அப்படிங்கிற கேட்டகரி வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதுல பர்சன் அப்படிங்கறத சூஸ் பண்ணீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் இருக்கிறது எல்லாமே ரிமூவ் ஆயிட்டு அந்த பர்சன் மட்டும் செலக்ட் ஆகும். டாப்ல ஏரோமார்க் சிம்பிள் இருக்கு, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் அகைன் டாப்ல டிக் சிம்பிள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த போட்டோல நான் பேக்ரவுண்ட் வந்து ஆட் பண்றேன். பாட்டம்ல பாத்தீங்கன்னா ஃபிட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்கு, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல பேக்ரவுண்ட் வந்து நான் பிளாக் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு டாப்ல டிக் சிம்பிள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இமேஜஸ் எப்படி ஆட் பண்றதுங்கிறத பார்க்கலாம். பாட்டம்ல பாத்தீங்கன்னா ஆட் போட்டோ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு, அதை செலக்ட் பண்ணிட்டு உங்க கேலரியில இருந்து எந்த போட்டோ நீங்க ஆட் பண்ண போறீங்களோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் 5 நேச்சர் ஆஃப் எலமெண்ட்ஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் போட்டோ வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஸ்கை போட்டோ வந்துட்டு என்லார்ஜ் பண்ணிட்டு ஹெட் போர்ஷன்ல வந்து இதை நான் செட் பண்றேன். உங்களுக்கு இதை ரொட்டேட் பண்ணணும்னா கூட நீங்க ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இது ஆல்மோஸ்ட் செட் பண்ணதுக்கு அப்புறம் பாட்டம்ல பாத்தீங்கன்னா பிளெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுல நார்மல், ஸ்கிரீன், மல்டிப்ளை, டார்க்கன் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுல லைட்டன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இங்க டாப்ல பாத்தீங்கன்னா எரேசர் சிம்பிள் இருக்கு, அதை யூஸ் பண்ணி நம்ம இமேஜ்ல எக்ஸ்ட்ரா இமேஜஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எரேஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இங்க ஹேர்ல மட்டும் இந்த ஸ்கையோட இமேஜ் இருந்தா போதும். ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய இமேஜஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். எப்போதுமே இது மாதிரி எரேஸ் பண்ணும்போது ஈவனா வந்துட்டு எரேஸ் பண்ணாதீங்க, அன்ஈவனா வந்துட்டு எரேஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்துட்டு அது நேச்சுரலா இருக்கும். ஒன்ஸ் எரேஸ் பண்ணதுக்கு அப்புறம் டாப்ல பாத்தீங்கன்னா டிக் சிம்பிள் இருக்கு, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இந்த டிக் சிம்பிள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஆட் பண்ண இமேஜ்ல வந்துட்டு எந்த ஒரு எடிட்டிங்கும் நம்மளால பண்ண முடியாது. ஸோ 100% வந்து இந்த இமேஜ்ல நீங்க எல்லாமே எரேஸ் பண்ணி பெர்ஃபெக்டா பண்ணதுக்கு அப்புறம் டிக் பண்ணிக்கோங்க. தென் அகைன் நான் செகண்ட் இமேஜ் ஆட் பண்ண போறேன். ஸோ பாட்டம்ல இருந்து ஆட் போட்டோ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு நேச்சர் ஆஃப் எலமெண்ட்ல செகண்ட் இமேஜ் வந்து நான் வாட்டர் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த வாட்டர் வந்து நான் ஃபேஸ் போர்ஷன்ல வந்துட்டு செட் பண்ண போறேன். ஸோ ஃபேஸ் போர்ஷன்ல செட் பண்ணிட்டு அகைன் பாட்டம்ல பிளெண்ட் ஆப்ஷன்ல இருந்து நான் வந்து ஓவர்லே ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். என்ன ரீசன் பாத்தீங்கன்னா இந்த டார்க் அண்ட் லைட் இது எல்லாத்தையுமே விட ஓவர்லே ஆப்ஷன் வந்து இந்த இமேஜுக்கு ஒரு நல்ல எஃபெக்ட் தருது. ஸோ அதனால அதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு அகைன் டாப்ல எரேசர் சிம்பிள் யூஸ் பண்ணிட்டு ஃபேஸ் தவிர்த்து எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஹேர் அண்ட் நெக்ல இருக்கக்கூடிய இமேஜஸ் எல்லாத்தையுமே நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் இதை எரேஸ் பண்ணதுக்கு அப்புறம் அகைன் டாப்ல டிக் சிம்பிள் யூஸ் பண்ணி இதை சேவ் பண்ணிக்கோங்க. தென் தேர்ட் இமேஜ் நான் ஆட் பண்ண போறேன். ஸோ அகைன் பாட்டம்ல இருந்து ஆட் போட்டோ அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. தேர்ட் நேச்சர் ஆஃப் எலமெண்ட் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அதை வந்துட்டு நான் ஹேர் போர்ஷன்ல தான் வந்து ஃபிட் பண்ண போறேன். ஸோ என்லார்ஜ் பண்ணிட்டு ஹேர் போர்ஷன்ல வந்து நான் ஃபிட் பண்ணிக்கிறேன். அகைன் பாட்டம்ல பிளெண்ட் ஆப்ஷன்ல இருந்து நான் இதுல லைட்டன் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு எனக்கு தேவையில்லாத இருக்கக்கூடிய இமேஜஸ் எல்லாத்தையும் பண்ணி எரேஸ் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் இதை எரேஸ் பண்ணதுக்கு அப்புறம் அகைன் டாப்ல டிக் சிம்பிள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஃபோர்த் நேச்சர் ஆஃப் எலமெண்ட் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன், அதாவது ஃபயர். அதை வந்து நான் நெக் போர்ஷன்ல வந்துட்டு ஃபிட் பண்ண போறேன். ஸோ நெக் போர்ஷன்ல நான் செட் பண்ணிட்டு பாட்டம்ல இருந்து பிளெண்ட் ஆப்ஷன்ல நான் வந்து டார்க்கன் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். பட் இதுல பாத்தீங்கன்னா டார்க்கன் வந்து ரொம்ப டார்க்கா இருக்கு. ஸோ அதனால ஒப்பாசிட்டி லெவல் வந்து நான் 100ல இருந்து ஒரு 70-80 ரேஞ்சில் வந்துட்டு நான் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிட்டு அகைன் ரிமைனிங் இருக்கக்கூடிய இமேஜஸ்ல தேவையில்லாத போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அகைன் டாப்ல டிக் சிம்பிள் செலக்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. தென் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் நேச்சர் ஆஃப் எலமெண்ட் வந்து நான் யூஸ் பண்ண போறேன், அதாவது லேண்ட். இதுல லேண்ட் போர்ஷன் மட்டும் இருந்தா போதும், ரிமைனிங் போர்ஷன் எனக்கு தேவையில்லை. ஸோ கிராப் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நான் இதை கிராப் பண்ணிக்கிறேன். கிராப் பண்ணிட்டு எனக்கு ஹேர்ல மட்டும் இருந்தா போதும், அதை நான் ஹேர்ல செட் பண்ணிட்டு அகைன் பாட்டம்ல பிளெண்ட் ஆப்ஷன்ல இருந்து நார்மல் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன்.
நார்மல் சூஸ் பண்ணிட்டு ஒபாசிட்டி லெவல் வந்து நான் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் அப்பதான் வந்து இந்த ஃபோட்டோவோட இது பைண்ட் ஆகும். இல்லாட்டி வந்து இது மட்டும் ரொம்ப தனியா தெரியும். ஸோ அதனால நான் ஒபாசிட்டி லெவல் கம்மி பண்ணிட்டு இதை எடிட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகைன் இதை எரேஸ் பண்ணதுக்கப்புறம் டாப்ல டிக் சிம்பிள் இருக்கு. டிக் பண்ணி சேவ் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கேர்ளோட இமேஜ்க்குள்ள 5 நேச்சர் ஆஃப் எலமெண்ட்ஸும் வந்துட்டு நான் ஆட் பண்ணிட்டேன். இந்த இமேஜில் 100% நம்ம எல்லா எடிட்டிங்கும் பண்ணிட்டோம். ஸோ டாப்ல டிக் சிம்பிள் கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். பட் இதை இன்னும் வந்து நான் பிரைட்டன் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு பாட்டம்ல எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. அதை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அதில் ஹெச்டிஆர், நாய்ஸ் அது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நான் இதில் ஹெச்டிஆர் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஹெச்டிஆர் சூஸ் பண்ணிட்டு அதோட எஃபெக்ட் ரேஞ்ச் எல்லாமே வந்துட்டு நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்லைட் சேஞ்சஸ் மட்டும் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் பண்ணதுக்கப்புறம் டாப்ல டிக் சிம்பிள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 100% வந்து இந்த எடிட்டிங் முடிச்சிட்டேன். ஸோ நான் சேவ் பண்ணுறதுக்கு டாப்லேயே வந்து சேவ் சிம்பிள் இருக்கு. அதை செலக்ட் பண்ணிட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒரு ஃபோட்டோவில் எத்தனை இமேஜஸோட எஃபெக்டை வேணாலும் ஆட் பண்ண முடியும். நீங்கள் சூஸ் பண்ணுற ஃபோட்டோ பொறுத்து அதோட எஃபெக்ட்ஸ் அண்ட் ரேஞ்ச் எல்லாமே வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இதை வந்து தீமா பண்ணுங்கிறதுக்காக ஒரு கேர்ள் இமேஜில் 5 நேச்சர் ஆஃப் எலமெண்ட் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி 2 ஃபோட்டோ வச்சு மட்டும் டபுள் எக்ஸ்போஷர் இதில் பண்ணியிருக்கேன். இந்த இமேஜஸில் இருக்க மாதிரி டபுள் எக்ஸ்போஷருக்கு மட்டும் வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அதுக்கான வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.